சத்துருவோட தாங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு இல்லாம வெறுமை, சோர்வு, தோல்வி இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம தலைமையில வைப்பான். ஆனா அவனை கிட்ட கூட சேர்க்காதீங்க. அவன் கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் நான் கடந்து வந்துருவேன்னு சொல்லுங்க. 100 வாட்டி நீ என்ன கீழே போட்டாலும் 101ஆம் முறை மறுபடியும் என்னால முயற்சி செஞ்சு எஞ்சி நிக்க முடியும். 1000 தடவை என்ன கீழே நீ தள்ளி போட்டாலும் 1001ஆம் முறை மறுபடியும் முயற்சி செஞ்சு என்னால நிக்க முடியும். எத்தனை வாட்டி நீ இப்படி முயற்சி செய்வேனா? நான் சாக வரைக்கும் நான் முயற்சி செய்வேன்னு சொல்லி. எங்க இருந்து உனக்கு இவ்வளவு நம்பிக்கைனா? என் தேவன் இடத்துல இருந்து எனக்கு கிடைச்ச நம்பிக்கை. ஏன்னா அவர் என் கூட இருக்காரு. நான் தோல்வியோ வெற்றியோ அது அவருக்கு முக்கியம் கிடையாது. நான் போன பாதை எல்லாமே கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நான் பட்டதை உத்து பார்த்திருக்காரு. இது எல்லாமே என் மகன் இதெல்லாம் பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமைப்படுறாரு. உடஞ்சு போய் உட்காராம எனக்காக ஏஞ்சி நின்று என் தேவனை கூட இருக்கிறாருன்னு சொல்லி இவ்வளவு நம்பிக்கையோட இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பூரிச்சு போய் சந்தோஷப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்காருங்க. இன்னைக்கு அவரை சந்தோஷப்பட்டு நீங்க ரெடியா இருக்கீங்களா?